என் அன்பு குழந்தையே, வெகு நாட்களாக உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த பிரச்சனை இன்றோடு தீரப்போகின்றது. முழு நம்பிக்கையோடு இதை முழுமையாக கேள். உனக்குள் ஒரு சில மாற்றங்கள் பிறக்கும். உனக்கு இந்த பிரச்சனைக்கான நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். உன்னுடைய மனக்குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு ஒன்று கிடைக்கும். கேட்பாயா மகளே? சரி, இப்பொழுது உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை பார்ப்போம். ஒவ்வொரு முறை நீ உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கும் பொழுதும் இது என்னுடைய தலையெழுத்து, இது என்னுடைய விதி என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். நான் எவ்வளவு முயன்றாலும் இந்த விதி என்னை வீழ்த்திக் கொண்டே இருக்கின்றதே என்றுதானே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். விழ வைக்க என்னால் முடியும் என்று உன்னுடைய விதி உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் திரும்பி எழுந்து நிற்க என்னால் முடியும் என்று நீ எதிர்த்து நிற்க தயங்கி விடாதே. எந்த நிலையிலும் தளர்ந்து போவதை விட எதிர்த்து நின்று போராடுவதே தன்னம்பிக்கையின் குணம். நீ எதிர்த்து போராட முயன்றாலே உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை விட்டு ஓட ஆரம்பிக்கும். இந்த விஷயத்திற்காக நீ 1000 பேரை கூட எதிர்த்து நில். ஆனால் எப்பொழுதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. அதனால் யாரை சார்ந்தும் இருக்காதே. தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல், இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்பொழுதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். இந்த மூன்றும் உன்னுடன் இருக்கும் வரை எத்தகைய சூழ்நிலையிலும் நீ எதனையும் எதிர்த்து நிற்கலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் உன்னால் தீர்க்க முடியும். நீ இவ்வாறு தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யும் போது உன்னை பற்றிய விமர்சனங்கள் எழத் தொடங்கும். நீ எதை செய்தாலும் உன்னை குறை சொல்லும் ஒரு கூட்டம் உன் முன்னால் இருந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுதும் எதை செய்தாலும் குறை சொல்லி புறம் பேசுபவர்களை ஒரு புழுவை போன்று நசுக்கிவிடு. அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. இயலாதவன் கடைசியில் எடுக்கும் ஆயுதமே விமர்சனம்தான். இயன்றவன் அதை தடுக்க நினைக்கும் ஆயுதமே புன்னகை. யார் எதை சொன்னாலும் புன்னகையை மட்டும் கொடுத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து கடந்துவிடு. இந்த புன்னகையே நீ அவர்களுக்கு கொடுக்கும் பரிசு. அந்த புன்னகையே அவர்களுக்கு தண்டனையாக அமையும். ஆழம் குறைவோ அதிகமோ நீச்சல் அடித்துதானே ஆக வேண்டும். அதை போலத்தான் சோதனைகள் ஒன்றோ பலவோ. அதற்காக நீ செய்ய வேண்டியது முயற்சி ஒன்றே. முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நீ கரை சேர்வது உறுதி. உன்னுடைய சோதனை காலம் முடிந்துவிட்டது. இனி நீ சாதனையை படைப்பாய் என் மகளே. என் மீதும் உன் மீதும் முழு நம்பிக்கை வைத்து எழுந்து வா. அதன் பிறகு நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு செல்வமே, எது செய்தாலும் முயற்சி செய்து பார். இந்த பழக்கம் உனக்கு எதிலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்றும் வெல்லாது. முயற்சி செய்தால் முயலாலும் வெல்ல முடியும், ஆமையாலும் வெல்ல முடியும். முடியாது என்றால் யாராலும் வெற்றி பெற முடியாது. முடியாது என்று எதுவுமே கிடையாது. முயற்சி செய்யாமல் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது. முயற்சி செய், ஜெயித்து காட்டுவாய். நாம் ஒரு வேளையில் வெற்றி அடைகிறோமோ தோல்வி அடைகிறோமோ என்பது முக்கியமல்ல. முயற்சி செய்தோம் என்ற பக்குவம் இருந்தாலே போதும். முயற்சி செய்து தோல்வி அடைந்த பின் மற்றவர்கள் தோற்றுவிட்டாய் என்று தூற்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. நீயாவது முயற்சி செய்து தோற்றிருக்கிறாய். உன்னை தூற்றுபவர்கள் முயற்சி செய்யாமல் தோத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவம். ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் தக்க பாடங்கள் கற்றுக்கொள். அதே தவறுகளை மீண்டும் செய்யாதே. வாழ்க்கையை தோல்விகள் மூலம் செதுக்கு. அது உன்னை மெருகேற்றும். பிறர் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், அதை பற்றி நீ கவலைப்படாதே. நீ ஜெயிக்க பிறந்தவர்கள். இன்று இல்லை என்றால் நாளை வெல்வாய். அனைத்து சாதனைகளும் அடுத்து வருபவர்களால் உடைக்கப்படுகிறது.
ஒருவர் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே காண்பார் என்று இல்லை. ஒருவர் எப்பொழுதுமே தோல்வி மட்டும் அடைவார் என்று யாரும் இல்லை. அனைத்தும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள். இன்பமானாலும் அதுவும் கடந்து போகும். துன்பமானாலும் அதுவும் கடந்து போகும். இரவொன்று வந்தால் பகலொன்று வந்தே தீரும். விடியாத இரவு என்று எதுவுமே கிடையாது. அதனால் எதற்கும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே. நீ என் பிள்ளை. நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ ஜெயிக்கப் பிறந்த என் குழந்தை. என்றும் உங்கள் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் எது நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ தைரியமாக செயல்படு. உன் தந்தையை நம்பி விதியாலும் பிறர் செய்த சதியாலும் படுகுழியில் விழுந்திருக்கிறாய். உன் மதி கொண்டு அந்த குழியிலிருந்து எழுந்து வா. பலர் சதியையும் உன் மதி கொண்டு வீழ்த்திடு. உனக்கு நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் என்று ஒன்றுமே கிடையாது. வேதனையும் சோதனையும் இல்லாத மனிதன் கிடையாது. நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள் என்று யாரும் கிடையாது. இதுவே உலகின் இயல்பு நிலை என்ற உண்மையை என்று அறிந்து வாழப் பழகு. என் குழந்தையே, நான் எப்பொழுதும் உனக்கு கற்பிக்கும் பாடம், யாரையும் திட்டாதே, யாருக்கும் கெடுதல் நினைக்காதே, கெடுதல் செய்யாதே. நீ என்ன வேண்டுகிறாயோ அதுவே உனக்கு வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். அதற்கு உண்டானவர்களுக்கு அதன் பலனை அவர்களே அனுபவிப்பார்கள். இதுவே பிரபஞ்ச நியதி. உனக்கு கெடுதல் செய்தவர்களை நினைத்து நீ மனம் வருந்தினாலே போதும். இந்த பிரபஞ்சம் அதற்கேற்ற தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கும். உனது விதியை நீயே எழுது. முடிந்து போன விஷயத்தை நினைத்து கவலைப்படுவதை விட அடுத்து என்ன செய்வது என்று யோசி. பாதையில் விட்டு விலகாதே. முயற்சி செய்து பார். முயற்சி செய்ய பழகு. கேள்விகள் கேட்க பயப்படாதே. அனைவரையும் சமமாக நடத்து. மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய். நான் சொல்வது அனைத்தும் உன் நன்மைக்காக என்பதை தீர்க்கமாக நம்பு. என் குழந்தையே, கோபப்படு. ஆனால் அதற்கு முன்பு பல மடங்கு பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள். பூமி கூட பொறுத்திருந்துதான் பூகம்பத்தை வெளியிடுகிறது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு கெட்டவனாய் இருப்பது உன் குற்றமல்ல. கண்ணில் பிழை என்றால் பிம்பமே பிழையே. அது பார்ப்பவனின் பிரச்சனைதானே தவிர பிம்பத்தின் பிழை அல்ல. என் கண்மணியே, ஓரளவு துன்பம் வந்தால் அழுகை வருகிறது. தொடர்ந்து துன்பம் வந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் வாழ்க்கை வெறுத்து விடுகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தால் வெறுப்பும் விரக்தியும் அடைந்து சிரிப்பு வர தொடங்குகிறது. ஒரு கட்டத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சிரிப்பு வருகிறது என்றால் அதுவே ஞானத்தின் வெளிப்பாடு. மனதை சுத்தமாக வைத்திருப்பவர்கள் மனதில் பூந்தோட்டத்தை வளர்ப்பவர்கள். அங்கு குப்பைகள் விழுந்தாலும் அதை அவர்கள் உரமாக மாற்றிக்கொள்வார்கள். நடந்து முடிந்த கசப்பான விஷயங்களை நினைத்து மனதை வருத்தி கொண்டே இருக்காதே. நிச்சயம் ஒரு நாள் கஷ்டங்கள் தீரும். நான் தீர்த்து வைப்பேன். என் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? ஒரு நாள் உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும். உன் அப்பாவின்